உலக வரைபடத்தில் ஒரு சிறிய புள்ளி. ஆனால் அந்த புள்ளி சர்வதேச அரசியலின் பெரும் சக்திகளை ஈர்க்கும் காந்தமாக மாறிவிட்டால், ஆப்பிரிக்காவின் கிழக்கு பகுதியில் அமைந்துள்ள ஒரு சிறிய நாட்டின் மீது உலக வல்லரசுகளின் பார்வை ஏன் இவ்வளவு கூர்மையாக விழுந்திருக்கிறது? சீனா அங்கு தனது முதல் வெளிநாட்டு இராணுவ தளத்தை ஏன் நிறுவியது? இது வெறும் இராணுவ நடவடிக்கை மட்டும்தானா, அல்லது பெரிய புவிசார் அரசியல் விளையாட்டின் ஒரு பகுதியா? ஆம், நாம் பேசிக்கொண்டிருப்பது ஜிபூட்டி பற்றித்தான். ஆப்பிரிக்காவின் ஹார்ன் பகுதியில் செங்கடலின் நுழைவாயிலில் அமைந்துள்ள இந்த சின்னஞ்சிறு தேசம் இன்று சர்வதேச இராணுவ மற்றும் பொருளாதார வியூகங்களின் மையப்புள்ளியாக மாறியிருக்கிறது. அதன் புவியியல் அமைப்பே அதன் முக்கியத்துவத்திற்கான முதல் காரணம். உலகின் மிக முக்கியமான கப்பல் போக்குவரத்து வழிகளில் ஒன்றான சூயஸ் கால்வாய் மற்றும் செங்கடலின் தெற்கு நுழைவாயிலில், அதாவது பாப் அல்மண்டப் ஜலசந்தியில் இது அமைந்திருக்கிறது. தினசரி ஆயிரக்கணக்கான கப்பல்கள், குறிப்பாக கச்சா எண்ணெய் மற்றும் வர்த்தக பொருட்கள் ஏற்றிச் செல்லும் கப்பல்கள் இந்த வழியாகத்தான் செல்கின்றன. மத்திய கிழக்கு, ஆப்பிரிக்கா மற்றும் ஆசியாவுக்கு இடையிலான வர்த்தகத்திற்கு இது ஒரு நுழைவாயில். இந்த மூலோபாய முக்கியத்துவம் காரணமாக அமெரிக்கா, பிரான்ஸ், ஜப்பான் போன்ற நாடுகள் ஏற்கனவே இங்கு தங்கள் இராணுவ மையங்களை அமைத்துள்ளன. இப்போது சீனாவும் கூட அந்த பட்டியலில் இணைந்திருக்கிறது. வரலாற்று பின்னணியும் புவிசார் அரசியல் முக்கியத்துவமும். ஜிபூட்டியின் மூலோபாய முக்கியத்துவம் காலனித்துவ காலத்திலிருந்தே அங்கீகரிக்கப்பட்டது. பிரெஞ்சு சோமாலிலாந்து என அறியப்பட்ட இது 1977ஆம் ஆண்டு சுதந்திரம் பெற்ற பிறகு ஜிபூட்டி குடியரசாக மாறியது. செங்கடல் மற்றும் இந்திய பெருங்கடலை இணைக்கும் பாப் எல்மண்டப் ஜலசந்தி உலகின் மிக முக்கியமான கடல்சார் தொண்டை பகுதிகளில் ஒன்றாகும். உலகின் மொத்த கச்சா எண்ணெய் போக்குவரத்தில் சுமார் 10 விழுக்காடு மற்றும் உலகளாவிய கடல்சார் வர்த்தகத்தில் கணிசமான பகுதி இந்த ஜலசந்தி வழியாக செல்கிறது. மத்திய கிழக்கு நாடுகளிலிருந்து ஐரோப்பா மற்றும் வட அமெரிக்காவிற்கு செல்லும் எரிசக்தி விநியோக வழித்தடங்களுக்கும், ஆசியாவிலிருந்து ஆப்பிரிக்கா மற்றும் ஐரோப்பாவிற்கு செல்லும் வர்த்தக பொருட்களுக்கும் இது ஒரு முக்கியமான பாதையாகும். இந்த ஜலசந்தியின் பாதுகாப்பு மற்றும் கட்டுப்பாடு உலகளாவிய எரிசக்தி பாதுகாப்பு மற்றும் வர்த்தக ஸ்திரத்தன்மைக்கு இன்றியமையாதது. இதன் காரணமாகவே பல உலக வல்லரசுகள் ஜிபூட்டியில் தங்கள் இராணுவ தளங்களை அமைத்துள்ளன. அமெரிக்காவின் கேம்ப் லெமோனியர் ஆப்பிரிக்காவில் அதன் மிகப்பெரிய நிரந்தர இராணுவ தளமாகும். இது பயங்கரவாத எதிர்ப்பு நடவடிக்கைகளுக்கும் பிராந்தியத்தில் ஸ்திரத்தன்மையை நிலைநாட்டுவதற்கும் முக்கிய மையமாக செயல்படுகிறது. பிரான்ஸ் அதன் முன்னாள் காலனித்துவ உறவுகள் காரணமாக சுதந்திரம் பெற்றதிலிருந்து ஜிபூட்டியில் ஒரு பெரிய இராணுவ இருப்பை பராமரித்து வருகிறது. ஜப்பான் அதன் எரிசக்தி பாதுகாப்பிற்காக இந்திய பெருங்கடல் பகுதியில் கடல்சார் பாதுகாப்பை உறுதி செய்ய 2011ஆம் ஆண்டு ஜிபூட்டியில் தனது முதல் வெளிநாட்டு இராணுவ தளத்தை அமைத்தது. இத்தாலி மற்றும் ஜெர்மனி போன்ற நாடுகளும் ஐரோப்பிய ஒன்றியத்தின் கடற்கொள்ளை எதிர்ப்பு நடவடிக்கைகளுக்காக சிறிய தளங்களை இங்கு கொண்டுள்ளன. சீனாவின் மூலோபாய நுழைவு. ஒரு காலவரிசை மற்றும் நோக்கங்கள். சீனாவின் ஜிபூட்டி இராணுவ தளம் அமைப்பதற்கான முடிவு அதன் உலகளாவிய நலன்கள் மற்றும் செல்வாக்கு விரிவடைவதை குறிக்கிறது. இது திடீரென ஏற்பட்ட ஒரு நடவடிக்கை அல்ல, மாறாக பல ஆண்டுகளாக ஆப்பிரிக்காவில் சீனா மேற்கொண்டு வரும் பொருளாதார மற்றும் ராஜதந்திர ஈடுபாட்டின் உச்சக்கட்டமாகும். 2000களில் ஆப்பிரிக்காவில் சீனாவின் பொருளாதார ஈடுபாடு தீவிரமடைந்தது. உள்கட்டமைப்பு திட்டங்கள், கனிம வள ஒப்பந்தங்கள் மற்றும் வர்த்தகம் பெருகியது. 2008 சோமாலியா கடற்கொள்ளையர்களின் அச்சுறுத்தல் அதிகரித்ததால் ஐக்கிய நாடுகள் சபையின் அனுமதியுடன் சீனா தனது கடற்படை கப்பல்களை ஏடன் வளைகுடாவுக்கு அனுப்பத் தொடங்கியது. இது சீனாவின் கடற்படைக்கான தளவாட ஆதரவு தேவைக்கு வழிவகுத்தது. 2013 சீனாவின் பெல்ட் அண்ட் ரோட் இனிஷியேட்டிவ் பட்டுப்பாதை திட்டம் அறிவிக்கப்பட்டது. இது ஆப்பிரிக்கா மற்றும் மத்திய கிழக்கில் கடல்சார் வர்த்தக பாதைகளை இணைப்பதில் ஜிபூட்டியை ஒரு முக்கிய மையமாக அடையாளம் கண்டது. 2014 மற்றும் 2015 சீனா ஜிபூட்டியில் தனது முதல் வெளிநாட்டு இராணுவ தளத்தை அமைப்பதற்கான பேச்சுவார்த்தைகளை தொடங்கியது. ஜிபூட்டியின் டோராலே துறைமுகத்தில் சீனா பெரிய முதலீடுகளை மேற்கொண்டது. 2016 ஜிபூட்டியில் சீன இராணுவ தளத்தின் கட்டுமான பணிகள் அதிகாரப்பூர்வமாக தொடங்கின. ஆகஸ்ட் 1, 2017 சீன மக்கள் விடுதலை இராணுவத்தின் வெளிநாட்டு தளவாட வசதி ஓவர்சீஸ் லாஜிஸ்டிக்ஸ் சப்போர்ட் பேஸ் அதிகாரப்பூர்வமாக திறக்கப்பட்டது. இது சீனாவின் இராணுவ வரலாற்றில் ஒரு திருப்புமுனையாக அமைந்தது. சீனாவின் இந்த நடவடிக்கைக்கு பின்னால் பல அடுக்குகள் கொண்ட நோக்கங்கள் இருக்கின்றன. சீனாவின் பெல்ட் அண்ட் ரோட் இனிஷியேட்டிவ் திட்டத்தின் ஒரு முக்கிய பகுதியாக ஜிபூட்டி திகழ்கிறது. ஆப்பிரிக்கா மற்றும் மத்திய கிழக்குடனான கடல்சார் வர்த்தக பாதைகளை பாதுகாப்பது, அதன் முதலீடுகளை பாதுகாப்பது ஆகியவை சீனாவின் முதன்மையான நோக்கங்கள். உதாரணமாக, சீனா நிதியளித்த எதியோப்பியா ஜிபூட்டி ரயில்வே மற்றும் டோராலே பல்நோக்கு துறைமுகம் ஆகியவை பெல்ட் அண்ட் ரோட் திட்டத்தின் கீழ் முக்கியமான உள்கட்டமைப்புகளாகும். இந்த தளமானது சீன நிறுவனங்களின் சுமார் $1 டிரில்லியன் மதிப்புள்ள வெளிநாட்டு முதலீடுகளையும் அதன் குடிமக்களின் பாதுகாப்பையும் உறுதிப்படுத்த உதவுகிறது. கடற்கொள்ளை எதிர்ப்பு நடவடிக்கைகள். சோமாலியா கடற்கொள்ளையர்கள் செங்கடல் மற்றும் இந்திய பெருங்கடல் பகுதியில் பெரும் அச்சுறுத்தலாக இருந்தனர். சர்வதேச கப்பல் போக்குவரத்து
போக்குவரத்து பாதுகாப்பிற்காக சீனா பல ஆண்டுகளாக அப்பகுதியில் கடற்படை ரோந்து பணிகளை மேற்கொண்டு வருகிறது. 2008 முதல் சீன கடற்படை ஏடன் வளைகுடாவில் நூற்றுக்கணக்கான கப்பல்களுக்கு பாதுகாப்பு அளித்துள்ளது. இந்த இராணுவ மையம் அதன் கப்பல்களுக்கு தேவையான தளவாட உதவிகளை, எரிபொருள், பராமரிப்பு, உணவு, மருத்துவ வசதிகள் வழங்க முடியும். மனிதாபிமான உதவிகள் மற்றும் மீட்பு பணிகள். ஆப்பிரிக்கா மற்றும் மத்திய கிழக்கு நாடுகளில் ஏற்படும் இயற்கை சீற்றங்கள் அல்லது உள்நாட்டு போர்களின் போது சீன குடிமக்களையும் அதன் நலன்களையும் பாதுகாக்க இந்த இராணுவ தளம் ஒரு முக்கியமான மையமாக செயல்படும். உதாரணமாக 2011ஆம் ஆண்டு லிபியாவிலிருந்தும் 2015ஆம் ஆண்டு ஏமனிலிருந்தும் சீன குடிமக்களை வெளியேற்றும் நடவடிக்கைகளில் தளவாட சவால்கள் இருந்தன. ஜிபூட்டி தளம் இதுபோன்ற எதிர்கால நடவடிக்கைகளுக்கு ஒரு தளவாட மையமாக செயல்படும். உலக அரங்கில் ஒரு பெரிய சக்தியாக சீனா தன்னை நிலைநிறுத்திக் கொள்ளும் முயற்சியின் ஒரு பகுதியாகவும் இது பார்க்கப்படுகிறது. அதன் இராணுவ பலத்தை அதன் எல்லைகளுக்கு அப்பால் கொண்டு செல்லும் ஒரு அடையாளமாக இந்த கட்டமைப்பு அமைகிறது. இது சீனாவின் ப்ளூ வாட்டர் நேவி லட்சியத்தின் ஒரு பகுதியாகும். இது உலகளாவிய கடல்சார் திறன்களை கொண்ட ஒரு கடற்படையை உருவாக்குவதை குறிக்கிறது. தளத்தின் செயல்பாட்டு திறன்கள். ஜிபூட்டியில் உள்ள சீன தளம் ஒரு விரிவான தளவாட மற்றும் ஆதரவு வசதியாகும். இது சுமார் 36 ஹெக்டேர் பரப்பளவில் அமைந்துள்ளது மற்றும் பின்வரும் முக்கிய வசதிகளை கொண்டுள்ளது. கப்பல் பழுதுபார்ப்பு மற்றும் பராமரிப்பு வசதிகள், மருத்துவமனை மற்றும் சிகிச்சை மையங்கள், எரிபொருள் சேமிப்பு கிடங்குகள், தளவாட மற்றும் சப்ளை கிடங்குகள், பயிற்சி வசதிகள் மற்றும் தங்குமிடங்கள், ஹெலிகாப்டர் தளம், கப்பல்களுக்கான கப்பல்துறை வசதிகள். இந்த வசதிகள் சீன கடற்படையின் நீண்ட தூர செயல்பாடுகளுக்கு அத்தியாவசியமான ஆதரவை வழங்குகின்றன. இது இந்திய பெருங்கடல் மற்றும் ஆப்பிரிக்க கடற்கரையில் சீனாவின் கடற்படை இருப்பை கணிசமாக மேம்படுத்துகிறது. புவிசார் அரசியல் தாக்கங்கள் மற்றும் சர்வதேச எதிர்வினைகள். ஜிபூட்டியில் சீனாவின் இராணுவ தளம் அமைந்திருப்பது அப்பிராந்தியத்தில் மட்டுமல்லாமல் உலக அளவிலும் பல தாக்கங்களை ஏற்படுத்தியுள்ளது. ஏற்கனவே பல வெளிநாட்டு இராணுவ தளங்கள் உள்ள ஜிபூட்டியில் சீனாவின் வருகை அங்குள்ள இராணுவ நடமாட்டத்தையும் கண்காணிப்பு நடவடிக்கைகளையும் மேலும் தீவிரப்படுத்தியுள்ளது. இது ஒருவித அதிகார சமநிலையை உருவாக்கினாலும் சில சமயங்களில் பதற்றங்களுக்கும் வழிவகுக்கும். குறிப்பாக அமெரிக்காவின் கேம்ப் லெமோனியர் தளத்திற்கு மிக அருகில் சீன தளம் அமைந்திருப்பது உளவுத்துறை மற்றும் கண்காணிப்பு தொடர்பான கவலைகளை எழுப்பியுள்ளது. அமெரிக்கா மற்றும் இந்தியாவின் எதிர்வினைகள். இந்திய பெருங்கடல் பகுதியில் சீனாவின் ஆதிக்கம் அதிகரிப்பதாக அமெரிக்கா கவலை கொண்டுள்ளது. அமெரிக்கா தனது உலகளாவிய நலன்களுக்கு சவாலாக சீனாவின் இராணுவ விரிவாக்கத்தை பார்க்கிறது. ஜிபூட்டியில் உள்ள சீன தளம் அமெரிக்காவின் கேம்ப் லெமோனியர் தளத்தின் செயல்பாடுகளை கண்காணிக்கக்கூடும் என்ற அச்சம் உள்ளது. இது சுதந்திரமான மற்றும் திறந்த இந்தோ பசிபிக் என்ற அமெரிக்காவின் மூலோபாயத்திற்கு அச்சுறுத்தலாகவும் கருதப்படுகிறது. இந்திய பெருங்கடல் இந்தியாவின் பாதுகாப்பு மற்றும் பொருளாதார நலன்களுக்கு மிகவும் முக்கியமானது. முத்துமாலை கோட்பாட்டின் ஒரு பகுதியாக ஜிபூட்டியில் உள்ள சீன தளத்தை பார்க்கிறது. இது இந்தியாவைச் சுற்றியுள்ள கடல்சார் பாதைகளில் சீனாவின் செல்வாக்கை அதிகரிப்பதாக இந்தியா அஞ்சுகிறது. இது இந்திய பெருங்கடலில் பாதுகாப்பு மற்றும் இராணுவ வியூகங்களை மறுபரிசீலனை செய்ய தூண்டியுள்ளது. குவாட் போன்ற கூட்டணிகளின் முக்கியத்துவத்தை மேலும் வலுப்படுத்தியுள்ளது. பிரான்ஸ் மற்றும் ஜப்பான் போன்ற நாடுகளும் ஜிபூட்டியில் சீனாவின் இராணுவ இருப்பை உன்னிப்பாக கவனிக்கின்றன. தங்கள் சொந்த தளங்களின் பாதுகாப்பு மற்றும் பிராந்தியத்தில் அதிகார சமநிலை குறித்தும் கவலை கொண்டுள்ளன. ஐரோப்பிய ஒன்றியம் கடற்கொள்ளை எதிர்ப்பு நடவடிக்கைகளில் சீனாவின் பங்களிப்பை வரவேற்றாலும் அதன் நீண்டகால இராணுவ நோக்கங்கள் குறித்து விவாதித்து வருகிறது. ஜிபூட்டியின் பொருளாதார வளர்ச்சி மற்றும் சவால்கள். வெளிநாட்டு தளங்களின் இருப்பு ஜிபூட்டிக்கு கணிசமான வருவாயை ஈட்டித் தருகிறது. இராணுவ தளங்களுக்கான வாடகை, துறைமுக கட்டணங்கள் மற்றும் உள்கட்டமைப்பு திட்டங்களுக்கான முதலீடுகள் மூலம் ஜிபூட்டி பில்லியன் கணக்கான டாலர்களை பெறுகிறது. இது அந்த நாட்டின் உள்கட்டமைப்பு வளர்ச்சிக்கும் துறைமுகங்கள், விமான நிலையங்கள், ரயில்வே வேலைவாய்ப்புகளுக்கும் உதவுகிறது. ஆனால் அதே நேரத்தில் ஒரு சிறிய நாடு பெரிய சக்திகளின் புவிசார் அரசியல் விளையாட்டில் ஒரு கருவியாக பயன்படுத்தப்படும் அபாயமும் உள்ளது. மேலும் சீனாவிடமிருந்து வாங்கிய பெரும் கடன் தொகைகள் ஜிபூட்டியை கடன் பொறியில் சிக்க வைக்கலாம் என்ற கவலைகளும் எழுப்பப்படுகின்றன. ஜிபூட்டியின் மொத்த உள்நாட்டு உற்பத்தியில் சுமார் 70 விழுக்காடு சீனாவுக்கு கடன்பட்டுள்ளது. எதிர்கால ட்ரெஜெக்டரி மற்றும் உலகளாவிய விளைவுகள். எதிர்காலத்தில் ஜிபூட்டியில் உள்ள சீன தளம் அதன் உலகளாவிய இராணுவ மற்றும் பொருளாதார நலன்களை பாதுகாப்பதில் ஒரு முக்கிய பங்கு வகிக்கும். இந்திய பெருங்கடல் மற்றும் ஆப்பிரிக்க கண்டத்தில் சீனாவின் செல்வாக்கு மேலும் அதிகரிக்க இது ஒரு படிக்கல்லாக அமையும். இது மற்ற உலக வல்லரசுகளும் தங்கள் வெளிநாட்டு இராணுவ இருப்பை மறுபரிசீலனை செய்ய தூண்டும். கடல்சார் பாதுகாப்பு, வர்த்தக பாதைகளின் பாதுகாப்பு மற்றும் மனிதாபிமான உதவிகள் போன்ற துறைகளில் சீனாவின் பங்களிப்பு இந்த தளத்தின் மூலம் மேலும் வலுப்பெறும். இருப்பினும் இந்த தளத்தின் இருப்பு சர்வதேச உறவுகளில் புதிய சவால்களையும் அதிகார போராட்டங்களையும் உருவாக்கலாம். குறிப்பாக இந்திய பெருங்கடலில் கடல்சார் பாதுகாப்பு மற்றும் சுதந்திரமான வழிசெலுத்தல் குறித்த கருத்து வேறுபாடுகள் அதிகரிக்கலாம். சீனா, அமெரிக்கா மற்றும் இந்தியாவின் கடற்படைகள் ஒரே பிராந்தியத்தில் செயல்படும்போது எதிர்பாராத மோதல்கள் அல்லது தவறான கணக்கீடுகளின் அபாயம் அதிகரிக்கலாம்.
இருக்கலாம். பிராந்திய நாடுகள் இந்த வல்லரசுகளின் போட்டியில் சிக்காமல் தங்கள் சொந்த நலன்களை பாதுகாப்பதற்கான சமநிலையை பேணுவது ஒரு சவாலாக இருக்கும். ஜிபூட்டியின் இறையாண்மை மற்றும் அதன் பொருளாதார சுதந்திரம் உலக வல்லரசுகளின் செல்வாக்குக்கு மத்தியில் எவ்வாறு பாதுகாக்கப்படும் என்பதும் ஒரு முக்கியமான கேள்வியாகும். ஒரு சிறிய நாடு, ஒரு பெரிய வல்லரசு, ஒரு இராணுவ தளம், இந்த மூன்றும் இணைந்து உலக அரசியல் வரைபடத்தில் ஒரு புதிய அத்தியாயத்தை எழுதுகின்றன. ஜிபூட்டியில் அமைந்துள்ள சீனாவின் இந்த இராணுவ மையம் வெறும் ஒரு கட்டமைப்பு மட்டுமல்ல, அது மாறிவரும் உலக ஒழுங்கின், அதிகார போட்டியின் மற்றும் ஒவ்வொரு நாட்டின் தேசிய நலன்களின் பிரதிபலிப்பு. இந்த சிறிய புள்ளி எதிர்காலத்தில் உலக அரசியலில் என்னென்ன மாற்றங்களை ஏற்படுத்தும் என்பதை பொறுத்திருந்துதான் பார்க்க வேண்டும்.